லாங்குவேஜ் பாலிசி ஆக்சுவலி உண்மையாகவே தேவை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்துட்டு ரொம்ப இதை பற்றி எடுத்து ப்ளஸ் தமிழ்நாட்டில் இதை இம்ப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஆட்சி நடத்துகிறவங்க வந்து 2 லாங்குவேஜ் பாலிசி தான். ஏன்னா அவங்க வீட்டு பசங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க. அவங்க வீட்டுடைய பசங்களையும் நல்லா பணக்கார பசங்க மட்டும் இன்னொரு லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறாங்க. பிரெஞ்சு, ஜெர்மன் எல்லாமே. இந்தியாவில் இருக்கிற பசங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க வந்துட்டு எடுத்து படிக்கக்கூடாதா என்ன? படிக்கணும்ல, கண்டிப்பாக வேணும்ல. ஸோ கண்டிப்பாக இந்த பாலிசி வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி இங்கே அப்ளை பண்ணி ஆகணும். ப்ளஸ் 5ஆம் கிளாஸ் வரைக்குமே தமிழ் இருக்குல்ல, 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே தமிழ் அப்ளை பண்ணுறாங்கல்ல. ஸோ அதனால கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு பாலிசி. எங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயம். தனியார் கல்லூரி பள்ளிகளில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் மட்டும். அப்போ அவங்கள பார்த்தா எப்படி தெரியுது? ஸோ கண்டிப்பா வந்து இது தேவைப்படுற ஒரு விஷயம் தான். இப்போ இந்த மும்மொழி கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்ற இந்த அரசியல்வாதிகள் நடத்துற பள்ளிகள் எல்லாத்துலயும் வந்து மும்மொழி கல்விக் கொள்கை அப்படிங்கிற விஷயம் அமல்ல இருக்கு. ஸோ ஏன் அரசு மாணவர்கள் மட்டும் கத்துக்க கூடாது அப்படிங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் உருவாக்குறாங்க? எதுக்காக, என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க படிக்க கூடாதுன்ட்டு தான். அவங்க இந்த மோஸ்டா இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே நடத்துறது இந்த ஆட்சியாளர்கள் தான். ஸோ அதனால வந்து இவங்களுக்கான அந்த ஒரு ஆதாயம் இருக்குல்ல. இப்போ எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் சைடு போக ஆரம்பிச்சிருவாங்களா. ஃபீஸும் கம்மி, எல்லாமே கம்மி. ஸோ எஜுகேஷன் இங்கே நல்லா கிடைக்குதுன்னா இங்கே எது பெஸ்ட்டோ எது ப்ரிஃபரபிளோ அங்கே தானே போவாங்க. ஸோ அதனால தான். ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பஞ்ச் ஆஃப் அமௌண்ட் கிடைக்கும். அவங்களும் நல்லா இதை வச்சு காசு பார்க்கலாம். இதெல்லாம் தான் அரசியலுக்காக மட்டும்தான். ஓகே, இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் அவர்களும் இதே ஒரு கொள்கையை முன்னெடுத்து தான் போறாரு. ஸோ எங்களுக்கு இருமொழி கல்விக் கொள்கையே போதும் அப்படின்னு. ஸோ ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு புதுசா ஒரு கட்சி தொடங்கியிருக்க விஜயும் அவங்களுடைய பாலிசியை பின்பற்றாங்கன்னா இவர்கிட்ட என்ன மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு தமிழக மக்கள் நினைப்பாங்கல்ல. திமுகவோட பி டீம் தானே விஜய் அவர்கள். திமுகவோட பி டீம் கண்டிப்பா. பின்ன எல்லா கொள்கையும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஏதாவது ஒரு கொள்கை சொல்லுங்க மாறாம. பிஜேபி வந்துட்டு அதுக்குன்னு பிஜேபி வந்து ரொம்ப அருமையா வந்து செயல்பட்டு வருது. ஆட்சியிலையும் சரி, இந்த எஜுகேஷன்லயும் சரி, எல்லாருக்குமே ஒன்னா எஜுகேஷன் கிடைக்கணும். எல்லாமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாத்துறதுல இருந்து சரி எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்சியை வந்துட்டு பகச்சுக்கிறதோ, இந்த மாதிரியான ஒரு பார்ட்டியை வந்துட்டு ஆப்போசிஷனா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதோ, இதெல்லாம் வந்து கண்டிப்பா அரசியலுக்காக மட்டும்தான் இருக்கும்.